down. வெல்கம் டு கிரியேட்டிவ் ஸ்டேட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எப்படி ஒரு புது 4440 ஐசி போர்டு வந்து செய்ய போகிறோம் அப்படின்றது தான். அது ஒன்றும் இல்லை, இது எப்படி நான் செஞ்சுருக்கேனாக்கா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு 4440 ஐசி போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்து சர்க்யூட்லாம் பார்த்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு, பல ஆம்ப்ளிஃபையர் போர்ட்லேருந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு, ஒரு புது பிசிபியில் வந்து 4440 ஐசியை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ண சர்க்யூட்டை வச்சு நம்ம வந்து காம்பனன்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு புது ஐசி போர்டு செய்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குனாக்கா, நீங்கள் வந்து இந்த சர்க்யூட் பார்த்து நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு. அப்புறம் வந்து கீழே உள்ள லிங்க்லாம் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் சாரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்கிட்ட உள்ள பழைய 4440 ஐசி போர்டு. இதுதான் என்னோடய ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்து தான் சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி இப்போ நம்ம வரைய போகிறோம். ஆக்சுவலாக வரைகிறதுலாம் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்கிப் பண்ணிகிட்டே தான், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் போயிட்டுருப்பேன். ஸோ சர்க்யூட் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்து செய்யணுன்னா செஞ்சுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதில் இந்த எஸ்பி அப்படின்றது என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல தான் ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். ஐஎன் அப்படி என்னென்னு பார்த்தா அதான் இன்புட் 1, அப்புறம் வந்து இன்னொரு இன்புட் 2. ஸோ இந்த நோன் போட்டிருக்க பின் வந்து அந்த பின் வந்து எதுவுமே கிடையாது, அதுக்கு எதையுமே கனெக்ட் பண்ணக்கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம். இதோ இப்போ ஜினாக்கா கிரவுண்டு, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே கிரவுண்டு, நெகட்டிவ் ஆக்சுவலாக அது. இந்த கெப்பாசிட்டர் ஏ, கெப்பாசிட்டர் பி அப்படின்றது வந்து டிஸ்க் கெப்பாசிட்டரு. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். நானும் காட்டுவேன், வீடியோவில் செய்யும்போது காட்டுறேன். இது வந்து என்கிட்ட உள்ள 2 4440 ஐசி. இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்யும் போது ஒரிஜினல் ஐசி மாற்றும் போது டூப்ளிகேட் ஐசி வந்து எடுத்து வச்சுருவேன் தனியாக. இதுக்காச்சும் தேவைப்படும் எடுத்து வச்சுருப்பேன், ஆனால் தேவைப்படும் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வேணும். அதை வந்து இது வந்து ஒரு ஃபெயிலியரான மோனோ போர்டு. இது ஏதோ பண்ண சரியாக ஒர்க் ஆகலாது. ஸோ அதுலேருந்து ஃபுல் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு மீதியை வந்து வேறு இதில் எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் வேறு என்னென்ன போர்டெலாம் இருக்கோ அந்த போர்ட்லேருந்து எடுத்துட வேண்டியதான். இதான் அந்த டிஸ்க் கெப்பாசிட்டரு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை, எத்தனை குவான்டிட்டி தேவை அப்படின்றதையும் நான் தெளிவாக போட்டுறேன். இது வந்து ஒரு பழைய ரேடியோவில் உள்ள போர்டு. அந்த போர்டிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் வந்து மிஸ் ஆகுது, அதை வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதான் அதுலேருந்து எடுத்தது. அந்த இன்னொன்று வந்து பழைய இதுலேருந்து எடுத்தது. இதுவும் ரேடியோலேருந்து எடுத்தது தான். இது வேறு போர்டு, ஆனால் எல்லாம் பழைய உடஞ்ச பொருட்கள்லேருந்து எடுத்தது தான், வேறு எதுவும் இல்லை, புதுசாலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ரெசிஸ்டர் தான் மிஸ் ஆகுது, ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. அதனால் இன்னொன்று வந்து இந்த போர்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம்.
இது வந்து 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டு. இது வந்து 220 மைக்ரோஃபாரட் 16 வோல்ட் இந்த மாதிரி 2 வேணும். இது வந்து 16 வோல்ட் 1000 மைக்ரோஃபாரட் ஒன்று போதும். இது 104 டிஸ்க் கெப்பாசிட்டர் 0.1 மைக்ரோஃபாரட். அது டூ 220 மைக்ரோஃபாரட்ல வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து இருந்தில்ல, அதான் இது. அதுக்கப்புறம் 100 மைக்ரோஃபாரட்ல வந்து நமக்கு 5 தேவை. ஓகே, இப்போ வந்து காம்பனன்ட்ஸ்லாம் ரெடி. அடுத்து வந்து நம்ம சால்ட் பண்ணுறது தான் பாக்கி. ஒரு 1K ரெசிஸ்ட் ஒன்று மிஸ் ஆகுது, அதை வந்து வேறு ஒரு போர்டில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இதான் கம்ப்ளீட் சர்க்யூட் டயக்ராமு. இதுலேருந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியதான் எல்லாத்தையும். இந்த சர்க்யூட்டை பார்த்து நம்ம அப்படியே பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ரேடியேட்டர் வந்து இது வேணுன்றதுனால இதுலேருந்து எடுத்துக்கிறோம். ரேடியேட்டர் முன்னாடி வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அந்த பிளேட்டில் தான் இது ரேடியேட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து 2 மார்க் பண்ணி அதில் ட்ரில் போட்டு அதை சால்டர் பண்ணுவோம். இந்த இதில் தான் இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ பார்க்கும்போது இப்போ சால்டர் பண்ணது அந்த ரேடியேட்டர் வந்து ஐசியோட பேக் சைடில் உள்ள அந்த கான்டாக்டையும் ஸ்க்ரூ போட்டு கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, ஸோ வந்து கான்டாக்ட் க்ரியேட் ஆகும் ஐசியோட பேக் சைடுக்கும் அந்த கிரவுண்டுக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மறந்துடாதீங்க. ட்ரையல் பண்ணும்போது அப்படி தான் ஆன் பண்ணி பார்த்தேன், ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ட்ர் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் அப்புறம் தான் ஆமாம் ரேடியேட்டர் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை இது பண்ணேன், அப்புறம் தான் கான்டாக்ட் ஆச்சு. அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் சர்க்யூட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ போர்டை வந்து ட்ரையல் தான் பாக்கி இருக்குது, பண்ணிடுறோம்.
close till I get up. Time is barely on my side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highways, through my shadow, through the sun rays. And on we'll go through the wastelands, through the highways. And on